ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியில் ஸ்லாப் ரேட்ஸ் வந்து இப்போ மாற்ற போகிறாங்க. அதாவது 28% எடுத்துகிட்டு 5% 18% அப்படி கொண்டு வந்துட்டு அது இல்லாமல் இந்த சின் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் டேக்ஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த டேக்ஸ் வந்து 2026 இப்போ இருக்க டேக்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்குது. ஸோ 40% வரைக்கும் சின் ப்ராடக்ட்ஸுக்கு டேக்ஸ் விதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்குது. இதனால எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் அடி வாங்க சான்ஸ் இருக்குன்னா காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ், ஐடிசி, விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே அடி வாங்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐடிசி. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு இவங்க எஃப்எம்சிஜியும் பிஸ்னஸும் இருக்குது. இவங்களுக்கு பேப்பர் போர்டு அப்படி நிறைய பிஸ்னஸ் இருந்தாலும் மேஜர் ரெவன்யூ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிகரெட்லேருந்து தான் வருது. அந்த சிகரெட்லேருந்து வர ப்ராஃபிட் எடுத்து தான் மற்ற செக்மெண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஐடி, எஃப்எம்சிஜி, பேப்பர் போர்ட் இது மாதிரி அவங்களோட வேரியஸ் செக்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஐடிசி இப்போ 411 இருக்குது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு. பட் ரீசெண்ட் டேஸில் ஐடிசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 12 monthஸில் இதில் வந்து பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இல்லை. பட் இந்த வருஷம் மட்டும் ஒரு 14% கிட்ட அந்த ஐடிசி மேலே போயிருக்குது. ஸோ ஐடிசிக்கு அஃபெக்ட் ஆகுமான்னா எஸ், கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் இந்த சிகரெட்டோட டேரிஃப் இன்க்ரீஸ் ஆனால். பட் இது ஒரு பேனிக்கில் ஷார்ட் டைமில் விழ சான்சஸ் இருக்குது. ஐடிசியும் சரி அதர் சிகரெட் கம்பெனிஸ் என்ன தான் நீங்கள் இப்போ 100% வந்து டேக்ஸ் போட்டாலும் ஜிஎஸ்டியில் வந்து சின் ப்ராடக்ட்ஸுக்கு டேக்ஸை ஏற்றினாலும் சிகரெட் ஊதுறவங்க வந்து ஊத தான் செய்வாங்க. ஸோ ஸ்டாப் ஆகாது. அதனால் இந்த கம்பெனிஸுக்கு பேனிக்கில் அடி விழுந்தாலும் பட் ப்ராஃபிட்டில் வந்து லாங் டேர்ம்லலாம் இது பெருசாக இம்பாக்ட் ஆகுதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அட் தி சேம் டைம் ஐடிசிக்கு 40 அனாலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ஹோல்ட் கால் கொடுக்குறாங்க. 2 ஹோல்ட் கால், 1 செல் கால். ரிமைனிங் அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பை கால் தான் கொடுக்குறாங்க. 37 அனாலிஸ்ட் வந்து பை கால் தான் கொடுக்குறாங்க 40 அனாலிஸ்ட்டில். இது இல்லாமல் டார்கெட் ப்ரைஸ் அவங்க மென்ஷன் பண்ணுறது 498 வரைக்கும் போகலாம். லாஸ்ட்டு க்ளோசிங்லேருந்து 20% மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஐடிசிக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். இவங்களும் பார்த்தீங்கன்னா சிகரெட், இது வந்து ஐடிசியில் வந்து வேரியஸ் பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு சிகரெட் தான் மூலதனம் பிஸ்னஸ்ஸு. மற்ற பிஸ்னஸ் இவங்களுக்கு பெருசாக கிடையாது. ஸோ விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 273 இருக்குது. 486 இதோட 50 ஹை. ரீசென்ட்லி இவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து அப்படி நார்மலாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 மாதத்தில் இந்த ஸ்டாக் வந்து 14.78% விழுந்திருக்கு. 14.78% இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 12 monthஸில் விழுந்திருக்கு. இந்த வருஷம் மட்டுமே ஆவரேஜாக எடுத்து பார்த்தீங்கன்னா 6% மேலே விழுந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 2 அனலிஸ்ட் வந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஒரு அனலிஸ்ட் வந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸுக்கு. இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் தாராளமாக கன்சிடர் பண்ணலான்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் மேபி ஒரு ஷார்ட் டைமில் அடி விழலாம். அதனால் பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸில் பெருசாக எக்ஸ்போஷர் எடுக்காமல் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸில் அந்த அந்த டேக்ஸ் இதில் இவங்களும் ஷார்ட் டைம் பேனிக்கில் அடி வாங்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு காட்ஃப்ரே ஃபிலிப்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,140 இருக்குது. ஆக்சுவலி இவங்களோட ரிசல்ட்ஸ் லாஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு. ரீசென்ட்லி 8,000 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஒரு வாரத்திலே 2,000 கிட்ட மேலே போயிடுச்சு இந்த பங்கு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் கணக்கில் எடுக்க முடியல. பட் 1 மந்த்லேயே 8% காட்டுது. ஆனால் ரிசல்ட்ஸுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 10% கிட்ட மேலே போச்சு இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸு. ஸோ இப்போ 10,140 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி. ஐடிசியும் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸும் நம்ம கன்சிடர் பண்ண ரேஞ்சில் இருந்தாலும் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் வந்து 40 times ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இந்த பங்கு லாஸ்ட் 12 monthஸில் 100% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த வருஷம் மட்டுமே 68% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் ஐடிசியை கம்பேர் பண்ணும்போது இது வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ரென்த்தான பங்காக தான் நான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனலிஸ்ட் தான் செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. பட் இதில் வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த 3 சிகரெட் ஸ்டாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், ஐடிசி ஓகே. பட் என்ன கேட்டால் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் வேல்யூஷன் மட்டும் தான் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி அந்த பங்கு வந்து நல்ல பங்கு தான். நெக்ஸ்ட்டு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா புட்டினை வந்து மீட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அலஸ்கா அப்படிங்கிற இடத்துல அமெரிக்காவில். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கியை வாஷிங்டனில் மண்டே வந்து மீட் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன, கண்டிப்பாக வந்து இந்த உக்ரைன் வாரை வந்து நிறுத்தி வைக்காமல் ட்ரம்ப் விடமாட்டார் போல் இருக்குது. ஸோ ஜெலன்ஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வாஷிங்டனில் வந்து ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப் வந்து மீட்டிங் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்டேட் வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் அனுஜ் டுவோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்பில் ரீஜாயின் பண்ணியிருக்காரு. ஹெட் ஆஃப் குளோபல் ப்ராடக்ட் பிளானிங்கு. ஆல்ரெடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்பில் தான் இருந்தார். அடுத்து ராயல் என்ஃபீல்டு, பஜாஜ் ஆட்டோ போனார். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்புக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. இது வந்து ஹீரோ மோட்டார் காப் கொடுத்த அப்டேட்டு. குளோபல் ஸ்கேலில் பார்க்கும்போது ஹீரோ மோட்டார் காப் வந்து ஏஷியா, ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா
இங்கே எல்லாமே அவங்களோட ப்ரீமியம் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இவரோட வருகை வந்து ஹீரோ மோட்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கப்புக்கு டெல்லி ஹைகோர்ட் ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப் தான். ட்ரேட்மார்க் கேஸ் வந்து டெஸ்டினி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சம்மந்தமாட்டு போயிருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரைவேட் லிமிடெட் அவங்க தான் இந்த ரீஸ்ட்ரெயினிங் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க போல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட என்டிட்டிஸான டிஃபரன்ஸ் அவங்க எல்லாமே வந்திருக்காங்க. இதில் அந்த டெஸ்டினி ப்ளஸ் டெஸ்டினி ப்ரோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சம்மந்தமாக தான் ட்ரேட்மார்க் கேஸ் போயிருக்கு. அதாவது அர்பன் எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரைவேட் லிமிடெடுக்கும் ஹீரோ மோட்டார் கப் லிமிடெடுக்கும் அந்த கேஸ் போயிருக்கு. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் தேஜாஸ் காரியா வந்து ஹீரோ மோட்டார் கப்புக்கு ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கப்புக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் இந்த எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸில் பார்க்கும்போது டிவிஎஸ் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறாங்க. ஏத்தர் எனர்ஜி செகண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ டாப் 10 எடுத்து பார்க்கும்போது ஆகஸ்ட் 1 to 15 அந்த ரேஞ்சில் எடுத்து பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார் 11,160 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஏத்தர் 7,639 யூனிட்ஸ், ஓலா 6,229 யூனிட்ஸ், பஜாஜ் ஆட்டோ 5,955 யூனிட்ஸ், ஹீரோ மோட்டார் கப் 5,905 யூனிட்ஸ், கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் 2,090 யூனிட்ஸ், பேகாஸ் ஆட்டோ 851, ரிவர் மொபிலிட்டி 818, பர் எனர்ஜி 812, கைனடிக் கிரீன் வந்து 615 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தர் வந்து மின்னுக்க வர பார்க்குறாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் ஹீரோ மோட்டார் காப்பி இப்போ 5,905 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஏத்தரை விழுங்குனாங்கன்னா விச் மீன்ஸ் ஏத்தரை வாங்குறாங்க அப்படின்னா ஹீரோ மோட்டார் காப்புக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 5,000 + 7,000 போட்டிங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ லாங் டேர்மில் ஏத்தரை வந்து ஹீரோ மோட்டார் காப் வாங்கினாங்கன்னா அது ஹீரோ மோட்டார் காப்புக்கு நல்லா பெனிஃபிட் இருக்குது. ஸோ இப்போ டிவிஎஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க, ஏத்தர் எனர்ஜி செகண்ட் வந்திருக்காங்க, ஓலா தேர்டுக்கு போயிருக்காங்க. எனக்கு என்னமோ பஜாஜ் ஆட்டோ 4வது இடத்துக்கு போகிறத பார்த்தா இந்த ரேர் எர்த் மேக்னெட் ஷார்ட்டேஜில் பஜாஜ் ஆட்டோ பாதிக்கப்படுறாங்களோ அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அவங்க Q2ல் தான் நாங்கள் பாதிக்கப்படும், அது எண்டில் தான் பாதிக்கப்படும்னு சொன்னாங்க. பட் அதோட ரியாக்ஷன் இப்போவே தெரியுது. ப்ரொடக்ஷன் ஷார்ட்டேஜா இல்லை சேல்ஸ் அடி வாங்கியிருக்கான்னு தெரில. பட் ஹீரோ மோட்டார் காப், ஏத்தர் எனர்ஜி, ஓலா இவங்க வந்து டாப் 3 பொசிஷனில் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு 15 days ஆகஸ்ட்டில். நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கிராஸ் டெப்ட் பார்த்தீங்கன்னா 3.47 lakh crore இருக்குது. பட் நெட் டெப்ட் வந்து 1.17 lakh crore இருக்குது. பட் இருந்தாலும் எங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா 3,47,530 கோடியாக இருக்குது அவங்களோட கிராஸ் டெப்ட். அடுத்தது நெட் டெப்ட் வந்து 1,17,083 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கம்பெனி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் O2C பிஸ்னஸ், ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸில் 1,31,107 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதான் அவங்களுக்கு ஹைலி ரெவன்யூ ஜென்ரேட்டிங் பிஸ்னஸ். நியூ எனர்ஜி பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நிறைய எனர்ஜி ரிலேட்டட், க்ரீன் டெக்னாலஜி ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டிருக்கோம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா O2C பிஸ்னஸில் எபிட்டா 11.9% விழுந்திருக்குது ஃபினான்ஷியல் 25ல். ஏன்னா வீக்கர் குளோபல் ரிஃபைனிங் மார்ஜின் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெட்ரோகெமிக்கல் ப்ரைஸஸும் குறைஞ்சிருக்குது. அட் த சேம் டைம் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஸ்டாண்டலோன் பேசிஸில் ஃபுல் இயரில் வந்து 16.1% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் அலோகேஷன், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அக்ரெசிவாக எக்ஸ்பென்ஷன் பண்ணாலும் டெப்ட் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது. அட் தி சேம் டைம் பெட்ரோகெமிக்கல் ப்ரைஸஸ் குளோபல் லெவலில் குறையுது. குளோபல் ரிஃபைனிங் மார்ஜினும் குளோபல் லெவலில் அவங்களுக்கு வீக்கனாக இருந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். ஒரு பக்கம் கடன் ஏறினாலும் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக வரணும். பட் குளோபல் லெவலில் இவங்களோட அந்த ஃபியூல் ரிஃபைனிங் மார்ஜின் வந்து குறையுது. ஸோ அது வந்து இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NSDL, CDSL இந்த 2 ஸ்டாக் காம்பினேஷன் பார்க்கலாம். ஸோ NSDLோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 14% இந்த ஜூன் குவார்ட்டரில் விழுந்திருக்கு. 312 கோடி பண்ணியிருக்காங்க. நான் சீக்வன்ஷியல் பேசிஸில் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ரெவன்யூ வந்து 3% குவார்டர் பேசிஸில் விழுந்துருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ வந்து 19% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ப்ராஃபிட் ஒரு 8% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. எபிட்டா 4% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 13.5% இருக்குது. டிமேட் அக்கௌண்ட்டோட மார்க்கெட் ஷேர் இவங்களுக்கு 9.4% இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பீரியட் லாஸ்ட் இயரில் ஃபினான்ஷியல் 25 Q1ல். இப்போ அது 15.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. NSDL பார்த்தீங்கன்னா டோட்டல் டிமேட் கஸ்டடி வேல்யூவில் 86.6% வந்து இவங்க ஹோல்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து NSDLோட அப்டேட்டு. ஸோ NSDLோட ஷேர் ப்ரைஸ் 1175 இருக்குது. 68 times இதோட ஏர்னிங்ஸ் இருக்கிறாங்க. அந்த IPOவில் கிடச்சினா வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் இதோட வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ரிசல்ட்ஸில் பெருசாக ஒன்றும் NSDL பண்ணலை. CDSLோட ரெவன்யூ 15.6% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு, 259 கோடி. நெட் ப்ராஃபிட் மார்ஜினல் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு, 102 கோடி பண்ணியிருந்தாங்க. அதே இயர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 24% விழுந்திருக்கு. எபிட்டா 20% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. மார்ஜின் 48.6%லேருந்து 50.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
டிமேட் அக்கௌண்ட் அடிஷன் 5.7 மில்லியன்ஸாக இருக்குது. பட் Q4ல் 6.4 மில்லியன்ஸாக இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. பட் இந்த மார்க்கெட் ஷேர் வந்து CDSL தான் ரீட்டைன் பண்ணுறாங்க. 84% வந்து மார்க்கெட் ஷேர் இவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. டாமினன்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி வேல்யூ வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது NSDLோட ரிசல்ட்ஸ் தான் இப்போதே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் ஆன் இயர் பேசிஸில் 24% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 26% மேலே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களோட டிமேட் அக்கௌண்ட் மார்க்கெட் ஷேரும் 9%லேருந்து 15% மேலே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 4 கோடி டிமேட் அக்கௌண்ட் ரீச் பண்ணியிருக்காங்க. கஸ்டடி வேல்யூ 86.6% ஷேர் வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. ஆனால் CDSL தான் அந்த மார்க்கெட் டாமினன்ஸில் வந்து மார்க்கெட் ஷேர் அதிகம் வச்சுருக்காங்க. CDSL 1561 இருக்குது. 65 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்கிறாங்க. அதே NSDLோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 68 டைம்ஸ் இருக்குது. ஆனால் என்ன கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கு NSDL பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் CDSL கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பி ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது. பட் இப்போதைக்கு ரெண்டுமே வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆல்ரெடி இருக்குன்னா அந்த 2 பங்கு எது இருந்தாலும் வச்சுக்கோங்க. பட் நான் தான் அவசரப்பட்டு IPOவில் எக்ஸிட் பண்ணிட்டேன். அது எக்ஸிட் பண்ணதை அன்னைக்கே பண்ணிட்டேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு பண்ணியிருந்தா கூட எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்க். ஆக்சுவலி இந்த கரூர் வைசியா பேங்க் வந்து போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க 1:5 அந்த ரேஷியோவில். ஸ்டாக் ப்ரைஸ் 256 இருக்குது. ஜூலை 24 அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது 1:5 போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வந்திருக்கு. போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெக்கார்ட் டேட்டாட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கரூர் வைசியா பேங்க். 1:5னா 5 போனஸ் ஷேர் வராது. நீங்கள் 5 ஷேர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் ஷேர் கிடைக்கும். ஸோ 256 இருக்குது ஸ்டாக்கோட ப்ரைஸு. பட் இது கொஞ்சம் வேல்யூஷன் புக் வேல்யூவோட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். கரூர் வைசியா பேங்க் இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. 1:5 போனஸ்னால் ஆக்சுவலி 5 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக கிடைக்கும். யாரும் 5 ஷேர் வந்து போனஸாக கிடைக்கும்னு நினச்சிடாதீங்க. 5 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக கிடைக்கும். ஸோ ஆகஸ்ட் 26 ரெக்கார்ட் டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.